சோ இன்னைக்கு நான் ஒரு கதை சொல்றேன். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 சிஸ்டர்ஸ் 2 பேருமே வேற வேற ஊர்ல இருக்காங்க. 2 பேரும் எப்பயாவது மீட் பண்ணும்போது வெளில போவாங்க. அப்படி ஒரு நாள் அவங்க வெளில போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது மணி வந்துட்டு ஒரு 6:30 தாண்டிருச்சு. பட் அவங்க ஊருங்கிறது ஒரு 7 கிலோமீட்டருக்கு உள்ள தான் இருக்கும். அவங்க போன இடத்துல இருந்து. சோ ரிட்டர்ன் வரும்போது அவங்கள யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல்லாம் கிடையாது. நிஜமாவே ஒருத்தர் வந்துட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. இவங்க ஸ்கூட்டில போனாங்க. அவர் ஆப்வியஸா ஒரு பைக்ல வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்தாரு. அந்த ரோடோட எட்ஜ்லயே வந்துட்டு இவங்கள கார்னர் பண்றது தான் அவரோட மைண்ட் செட்டா இருந்துச்சு. 2டே காரணம் தான் இருக்கும். 1 அந்த நைட்ல பொண்ணுங்கள ஃபாலோ பண்றது எதுக்குங்கிறது, ஒரு சில ஆம்பளைங்க ஏன் ஃபாலோ பண்றாங்கங்கிறது எல்லாருக்குமே தெரியும். 2வது விஷயம், வேற ஏதாவது செயின் அந்த மாதிரி எதையாவது எடுக்கிறதுக்காக கூட அவரு ஃபாலோ பண்ணியிருக்கலாம். பட் இது ரொம்ப நேரமா போயிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல வந்துட்டு, அவங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துல தான் அந்த அவங்க 2 பேரோட ஊருமே இருக்கு, வீடுமே இருக்கு. பட் என்னன்னா, அந்த கொஞ்சம் தூரம் என்ன இருக்கும் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, கொஞ்சம் டார்க்கா இருக்கும். ஃபுல்லா வந்துட்டு கொஞ்சம் காடா இருக்கிற மாதிரி இருக்கும். லைட் எதுவும் இல்ல. சோ அந்த சிஸ்டர்ல ஒருத்தர் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு மேல நம்ம பைக்ல வந்துட்டு போக வேணாம். ஏன்னா வந்துட்டு ஃபுல்லா டார்க்கு. அங்க என்ன நடந்தாலும் நமக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு, பைக்க அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டு, அவங்க ஹஸ்பண்டுக்கும், அவங்களோட அப்பாவுக்கும் ஃபோன் பண்ணாங்க. வந்தாங்க. அதுக்கப்புறம் 3 பேருமா சேர்ந்து வந்துட்டு போக வீட்டுக்கு போயிட்டாங்க. பட் இந்த இடத்துல ஒரு விஷயம் என்னன்னா, அந்த சிஸ்டருக்கு அந்த டைம்ல அவங்களோட இன்டியூஷன் வேணாம், இங்கேயே நின்னுட்டு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணலாம்னு சொல்லாம, இல்ல அடிச்சு ஓட்டுன்னு சொல்லியிருந்தா, அங்க என்ன என்ன வேணா ஆயிருக்கலாம். சோ இந்த இன்டியூஷன தான் நம்ம வந்துட்டு கட் ஃபீலிங்ஸ்ன்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் வந்துட்டு இப்படி நமக்கு தோணுது. ஒரு 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 இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல நமக்கு இந்த மாதிரியான ஒரு கட் ஃபீலிங்ஸ் வந்துச்சு அப்படின்னா, அத நம்ம ட்ரஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா, அவங்க அத நம்பாம போயிருந்தாங்கன்னா, என்ன வேணா ஆயிருந்திருக்கலாம். அந்த கதை வேற யாருக்குமே நடக்கல. எனக்கும் என் தங்கச்சிக்கும் நடந்த ஒரு உண்மையான ஸ்டோரி தான். நிஜமாவே அப்படி ஒருத்தர் வந்தாரு. உண்மையா அள்ளு விட்டுச்சு. பட் என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது. என் ஃபீலிங்ஸ நான் நம்புனதுனால இப்போ கொஞ்சம் சேஃபா இருக்கேன். ஸோ நீங்களும் சம்டைம்ஸ் உங்களோட கட் ஃபீலிங்ஸ நம்புங்க. அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கீழ கமெண்ட்ல சொல்லிருங்க.